பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து முறையா இயங்கலை. என்ன பாவம் செஞ்சாருன்னு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் பிறந்தாரு. என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாங்க. கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய கார் ஓட்டி ITI படிக்கிற ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல முன் பிறவில பாவம் செய்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண்களை உயர்த்தி பேசுறவங்க. அதாவது நாம் தமிழரை விஜய் வேணான்னு புறக்கணிச்சிட்டாரா அல்லது விஜயோட ஒத்து போறது உங்களுக்கு இருக்கு? விஜயோட கூட்டணி இல்ல உறுதியா? விஜயோட கூட்டணி இத்தனை ஆயிரம் கோடியை செலவு பண்ணி ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்துறது எந்த மக்களுக்கு நன்மைக்காக நடத்துறாங்க? ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்துறது ஒரு வார்த்தை மேல. ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போலோ மருத்துவமனையில இருந்து இட்லி சாப்பிட்டது மாதிரியான கணக்கு எதுவும் போகுதா? காளியம்மாள் அவர்கள் வந்து அவரை பத்தி பேசினக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அண்ணனா அது இப்படி பேசிட்டு நினைச்சு கூட பார்க்கணும். மிக மோசமான அயோக்கியத்தனமான ஈனத்தனமான பேச்சு. சீமான மாதிரி ஒரு ஆளை நாம் பார்க்க முடியாது. அவர் வந்து சரியான பெண் நிர்வாகிகளை அவர் அடுத்த நாளே அவங்களோட தொலைபேசி வாங்கி வச்சுட்டு அடுத்த நாளே அவர் மறுபடியும் கூப்பிட்டு தவறான ரக்கம் வைக்கணும். உட்கட்சிக்குள்ள வந்து அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. நீ என்னடா எனக்கு பிச்சை போடுறது, மொத்த நாடே என்னோட நாடுடா. பாஜக பீட்டம் தான் நீங்க யார் சொன்னது? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த நாணயம் வெளியீடு அப்படிங்கிறத இவ்வளவு பெரிய ஒரு டிராமாவை வந்து பண்ணாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றோம். நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பல இடங்களிலும் பலவாறு நாம் பேசப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் எளிதாக கையாண்டு பேசக்கூடியவர் திரு களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய முகமாக பேசப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை கைது செஞ்சதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இது இருக்கு அப்படின்னு திரு சீமான் பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறது சர்ச்சையான விஷயம். அதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் தொடர்ச்சியாக ஒரு மேலே புகார். இப்படி இருக்க சூழ்நிலை அதுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு அதில்? இல்லை, அந்த தம்பி மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த தம்பி வந்து கல்வி நிலையங்களில் போய் மூட நம்பிக்கைகளை வந்து முன்வைத்து பேசியதில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அப்படி பேசியிருக்க கூடாது, அது ஏற்புடையது இல்லை. ஆனால் இதைவிட கல்வி சம்பந்தப்பட்டு மாணவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதைவிட ரொம்ப கொடூரமாக தமிழகத்தில் நிறைய நடந்திருக்கு. அதன் மீதெல்லாம் கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்புக்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவ்வளவு வன்மமாக என் மேலேயே என் ஏரியாவுக்குள்ளேயே வந்துட்டியா, என் மேலேயே கை வச்சிட்டியாங்கிறது மாதிரி ஒரு திரைப்பட வசனம் போல் பேசி அங்கெல்லாம் வந்து அவர் வந்து இயங்கலையேங்கிற வருத்தம் ஒன்று. அது என்ன? உதாரணத்துக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதினு ஒரு மாணவி கொல்லப்பட்டாள். எத்தனை நாள் கழித்து நீங்கள் அங்கே போனீங்க? இப்போ விழுப்புரத்தில் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு கீழே விழுகுது. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்களா? இதுபோல் என்னுடைய ஏரியாவுக்குள்ளே இது போல் நடக்குது. இதே மாணவர்கள் பாடம் படித்திட்டு இருக்கும்போது தலையில் விழுந்திருந்தால் எத்தனை பிள்ளைகள் வந்து இறந்துருக்கும். அதே விழுப்புரத்தில் உட்கார்றதுக்கு பிள்ளைகளுக்கு கட்டடங்கள் இல்லாமல் மலையில் தார்பாயை விரித்து போட்டு அதில் மரத்தடியில் உட்காந்து பிள்ளைகள் படிக்குது. அதை பார்த்து உங்களுக்கு ரோசம் வரலையா? அதுதான் ஏரியா இல்லையா? எல்லாத்துலேயுமே துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் என்னென்னா, சென்னைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அவருடைய வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய டிபி இருக்கக்கூடிய எல்லாரும் செயல்படக்கூடிய ஒரு பள்ளியில் இருந்திருக்கு. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி நபரை குறித்த ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க, புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, இப்ப இந்த நிகழ்வுகள் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன எங்க சிக்கல் வருதுன்னா, வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைப்பதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா என்ன? இப்ப அது இப்படி எதையோ ஒன்று பின் பண்ணி பேசுறீங்க. ஏன் அப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து முறையா இயங்கலை, புரியுதுங்களா? இப்போ எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன்
செந்தமிழன் சீமான் அவருடைய மாமியார் ஊருக்கு போகிறார். அங்கே வந்து தன்னுடைய மனைவியினுடைய தமக்கை வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்து மாணவிகளுக்கு ஒரு சின்ன எழுதுகோள் இந்த மாதிரி பொருட்களை அந்த இறந்து போன அம்மாவின் நினைவாக கொடுக்கலான்னு போய் கொடுக்க போகிறாங்க. அங்கே தலைமை ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே எதுவுமே பேசலை அண்ணன். ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், கல்வி என்பது தான் உங்களுக்கான பேர் ஆயுதம், ஆகவே எல்லாரும் நல்லா படிங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து வெளியேறிட்டார். புரியுதுங்களா? அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய மகாவிஷ்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மிக பிற்போக்குத்தனமான ஆன்மீக கருத்துக்களை முன் வச்சு அவர் வந்து பேசுகிறார். இங்கே வந்து உடல் ஊனமுற்று குழந்தைகள் பிறப்பதற்கு, உங்களுடைய தந்தை தாய் வந்து ஏழைகளாக பிறப்பதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து முன்னால் அவங்க செஞ்ச கர்மா, முன் ஜென்ம பலன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். இது வந்து அறிவியலாக நாம் வந்து முழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு யார் அவரை அழைத்தது, யார் வந்து அதற்கான அனுமதியை கொடுத்தது, அவர் மேலே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? தலைமை ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. முதன்மை கல்வி அலுவலகர் இவங்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு ஜிஓ கொடுத்தா தலைமை ஆசிரியர்கள் அதை ஏற்று செய்கிறதா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. அப்போ நீங்கள் முதல் நடவடிக்கை முதன்மை கல்வி அலுவலர் மேலே எடுத்துருக்கணும். முதன்மை கல்வி அலுவலர் மேலேயோ இவரை யார் வந்து இது மாதிரி பேசுவதற்கு அனுமதித்தாங்க அவங்க மேலேயோ எடுக்கலை. எதற்காக இவ்வளோ பெரிய போலீஸ் படையோடு போய் ஏர்போர்ட்டில் போய் ஒரு தீவிரவாதியை கைது செய்வது போல கைது செய்வதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு பின்புலம் என்ன இருக்குன்னா, மக்கள் ஒன்று நிறைய இருக்குது. அதில் ஒன்று, மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்து இருந்த விஷயம் வந்து ஃபார்முலா 4. அது குறித்த விஷயங்களை, அது குறித்த அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற விஷயத்திலிருந்து ஒரு டைவர்ஷன் கொண்டு வரும். நீங்கள் சொல்கிற ஏதாவது சரியா இருக்குது. ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த விஷயமே முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து முதலீடுகள் இருக்கிறதுக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அதை சார்ந்த விஷயங்களும் பேச ஆரம்பிச்சு. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இல்லை தம்பி. அது இணையதளங்களில் தொடர்ந்து விவாத பொருளாக இருந்துக்கிட்டே இருக்கு. எது ஃபார்முலா ரேஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணப்பட்டுச்சு, அதில் யாருக்கான அந்த ரேஸ் வந்து யாருக்கானது, இதனால் மக்கள் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன, எந்தெந்த நிறுவனம் கொண்டாந்து இங்கே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விடயங்கள் குறித்து தொடர்ந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணையதளங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கார். நான் வந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ இங்கே வந்து நிறைய கேள்விகளை நிறைய பேர் எழுப்புறாங்க. என்ன எழுப்புறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்து போய் நாங்கள் இத்தனை கோடிக்கு நாங்கள் வந்து முதலீட்டாளர்களை கொண்டு வந்தோன்னு சொன்னீங்களே, அந்த முதலீட்டாளர்கள்லாம் எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க, எங்கே அந்த நிறுவனங்கள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நாங்கள் இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டேங்கிறீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, அத்தனை லட்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அங்கே போயிருக்கீங்களே, ஏன் ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போலோ மருத்துவமனையில் இருந்து இட்லி சாப்பிட்டது மாதிரியான கணக்கு எதுவும் போகுதா அப்படிங்கிற விடயங்களை எல்லாம் ஒரு கேள்வியாக முன்வைத்து இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக இணையதளங்களில் பேசு பொருளாக இருக்குது. இத்தனை 1000 கோடியை செலவு பண்ணி ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்துறது எந்த மக்களுக்கு நன்மைக்காக நடத்துகிறாங்க, யாருக்காக அது செய்கிறாங்க? இது மக்கள் மத்தியில் வந்து கடுமையான அதிருப்தியை ஆளுகின்ற தரப்பு மீது ஏற்படுத்துது. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. இதையெல்லாம் விட ஒரு மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய கார் ஓட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு ஐடிஐ படிக்கிற ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அவங்க போய் எஸ்பிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஓட்டுநராக இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படாமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ மீடியாவில் வந்து பேசிருச்சு. மீடியாவில் வந்து பேசி அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாறி இருக்கு. புரியுதுங்க உங்களுக்கு? இதையெல்லாம் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த பையனை போய் இவங்க இவ்வளவு நடவடிக்கை எடுத்து
அப்படி வந்து 200 போலீஸோட போய் அவனை போய் கைது செய்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வேற ஏதோ காரியங்களை மறைப்பதற்காக இந்த கைது நடவடிக்கையை இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்கிறாங்க. எடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லணும். இல்ல இப்ப நாம அதே தான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறோம். இதே அமைச்சர் காந்தி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வாலாஜாபாத்ல ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கான உதவி பண்றாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உதவிகள் செய்யறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல பேசும்போது அவங்க சொல்றாங்க, அதாவது முன் பிறவியில பாவம் செய்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அவர் பேச்சு இதுதான், இணையத்துல இருக்கு, போய் பாருங்க. புண்ணியம் செய்தவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களை உயர்த்தி பேசுவதற்காக இப்படி பேசுறாரு. புரியுதுங்க உங்களுக்கு? இது அறிவுபூர்வமான பேச்சா? இந்த பேச்சுக்கு மதிப்புக்குரிய அமைச்சர் காந்தி அவர்களை நீங்க கைது செய்வீங்களா? இதே மாதிரி போய் பள்ளிக்கூடத்துல போய் மாணவர்கள் மத்தியில ஒரு நீ வந்து அவங்களுக்கு உதவி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியில உதவியை கொடுத்துட்டு நல்லா படிக்கிறத பத்தி பேசாம, அப்ப நம்ம சில கேள்விகளை அவரை கேட்கிறோம். அமைச்சர் காந்தி அவர்களை என்ன பாவம் செஞ்சாருன்னு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் பிறந்தாரு, என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? இந்த பேச்சை பேசிய காந்தியை நீங்க கைது செஞ்சிட்டீங்களா? நான் கேட்கிறேன். அப்போ என்ன காரணத்துக்காக இந்த பையனை இப்படி போய் நீங்க உடனே கைது செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மறைப்பதற்காக திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீதும் வெளியில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் திமுக மீதும் வந்து சேற்றை வாரி தூற்றுவது போல பல்வேறு விஷயங்களை திரு சீமான் அவர்கள் பொது வெளியில பேசிட்டு வராரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படின்னா, காளியம்மாள் அவர்கள் வந்து அவரை பத்தி பேசினக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாட்டுன்னு அவங்களே இன்னைக்கு காணொலியில ஒரு காணொலியை பேசி வருத்தப்பட்டிருக்காங்க. நம்ம அண்ணனா அது இப்படி பேசிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒருவேளை ஏஐயா இருக்கும்னு நினைச்சேன். அப்போ இது போன்ற விஷயங்களை மறைப்பதற்காக வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் பேசி கொண்டிருக்கிறார். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இயல்பா எல்லாரும் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய ஒரு கட்சியை சுழியத்திலிருந்து தொடங்கி ஜீரோவிலிருந்து ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு எளிய மகன் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வருத்தங்கள் பல்வேறு கோபங்களை பட வேண்டிய தேவை அவசியம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் கேட்கிறேன், அரசியல்ல வந்து கோபப்படுறதுன்னா வைகோ அவர்கள் வந்து திமுக மேல படாத கோபமா சொல்லுங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணா திமுகவை வந்து கண்ணாடி விரியன்னா திமுக கட்டு விரியன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணியில வந்து இல்லையா? இது போல வந்து அரசியலில் இருப்பவர்கள் ஒருத்தர் விமர்சித்துக் கொள்வதும் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறதும் இதெல்லாம் இருக்கும். உட்கட்சிக்குள்ள வந்து அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். யாருக்கிட்ட என்ன காரணத்துக்காக எப்ப பேசுறாங்க அப்படிங்கிறது அது அவங்க உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்ப நான் இருக்கிறேன், கட்சியில இருக்கேன், அண்ணன் என்னை பற்றி வேற ஒரு நண்பர்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அவர்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிறதோட பொருத்தி பார்த்தால் மட்டும்தான் ஏன் அதை அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும். புரியுது? எங்களுக்கு தெரியும். இது வந்து கடந்த வாரம் வந்து நாம் தமிழர் வந்து பிரிஞ்சு போன திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம், அதே போல முன்னாள் இந்த கட்சியினுடைய அப்போது இருந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தவர்களும் நான் அவர்கிட்ட வந்து பேட்டிருக்கேன். அவங்க வந்து இப்போ என்னென்னா புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அவர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் குற்றச்சாட்டுன்னு. சீமான மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்க முடியாது. அவர் வந்து சரியான அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்றேன். இப்ப இல்ல இந்த இடத்துல நிறுத்துங்க, நான் சொல்றேன். அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. முதல்ல அதுவே மிக மோசமான அயோக்கியத்தனமான ஈனத்தனமான பேச்சு. அந்த பேச்சு எந்த எவிடன்ஸை காட்ட சொல்லுங்க பாப்போம். நாம் தமிழர் கட்சியில நான் இருந்தேன், அடிப்படை உறுப்பினராக இருந்தேங்கிற ஒரு எவிடன்ஸோட காட்ட சொல்லுங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இருந்திருக்காரு. அதுதான் நான் சொல்றேங்க. இல்லைங்கிறது நான் சொல்றேன் இல்லைன்னு. எனக்கு தெரியும். சிவகுமரனை எனக்கு தெரியும். சிவா தமிழன் என்ற சிவகுமரன் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய அமைப்பு, நான் தமிழர் நலம் பேரியக்கம் வைத்திருந்த போது என்னோடு பயணிச்சவர். அவர் சொல்றது பயங்கர பொய்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். புரட்சி தமிழர் இயக்கம் என்பது அவருடைய இயக்கம். அது வந்து இப்ப வந்து கட்சியா மாத்துறதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியில இருந்தாரு, யாரோட சார்பில் வந்து நிக்கிறாரு? அவரும் இந்த பென்னிராஜன் 2 பேரும் முன்னாள் எம்பி, திருவண்ணாமலையினுடைய முன்னாள் எம்பி, திமுக எம்பி முருகையனுடைய பேரன் தனிகவேல் அவர்களுடைய தலைமையில இவங்க 2 பேரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாங்க. 2012 2022 நாங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியா எல்லா இணையங்களையும் கேட்டுட்டே இருக்கோம். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கேட்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தொடர்ச்சியா அந்த மாவட்டத்தின் ஒன்றிய பொறுப்புல, மாவட்ட பொறுப்புல, மாநில பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க.
எங்கடா எப்பயா இருந்தீங்க? யாரு உங்களை கட்சியில சேர்த்தது? திரு துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் அவருடைய இணைய காணொளி, அவருடைய இதுலயே வந்து வீடியோல இந்த இவர் இப்போ பாரதி பென்னி ராஜன்கிறவர் வந்து 2022 வரைக்கும் பொறுப்புல திருவண்ணாமலையில வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இந்த பிரஜா பார்ட்டிக்கு போனதாகவும் அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப இல்லைன்னு எனக்கு சொல்றீங்க? ஐயா நான் விசாரிச்சேன். இப்ப நீங்களே சொல்றீங்க சிவா தமிழன் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு எனக்கு சொல்றீங்க. தெரிஞ்சவர் அவர் நாம் தமிழர் கட்சியில கிடையாது. ம். அதுல எனக்கு உறுதியா தெரியும். இருக்கிற பிடிக்க முடியாம வெளியே வந்துட்டேங்கிறாரு. ஐயா நான் தான் சொல்றேனுங்க. அவர் நாம் தமிழர் கட்சியில கிடையாதுங்கிறது எனக்கு உறுதியா தெரியும். நீங்க அவரிட பேசும்போது என் பேரை சொல்லி கேளுங்க. அப்ப அவர் சொன்ன பொய்யா? 100% ம். 100% பொய். நிறைய பொய் பேசுறாங்க நிறைய பேரு. ஒரு கட்சியினுடைய நான் கூட கேட்டேன், ஏங்க நீங்க ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு வருஷமா இருக்கிறாரு, 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இளைஞர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரை பத்தி நீங்க வந்து அவர் வந்து ஒரு பெண் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல இருக்கிறாரு. அவர் இவ்வளவு மோசமாய் செயல்பட அதாங்க. மாவட்டத்துல பெண் நிர்வாகிகளை வந்து அவர் வந்து இந்த மாதிரி தவறான விஷயத்தை அதுதான் நான் கலைக்கிறாரு அப்படின்னு. சொல்றேங்க. அதற்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர்கள் கடுமையா அவர் விமர்சிச்சாங்க. கடுமையா கேள்வி கேட்டாங்க. அப்ப தக்கு புக்கன்னு தடமா இருக்கிற மாதிரி இல்ல நாங்க கோர்ட்ல சொல்லிக்கிறோம் ஆதாரத்தெல்லாம். அது வந்து எதுக்கு சொன்னாருன்னா, ம். அவர் வந்து என்னன்னா இவ்வளவு இல்ல செல்வம் எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறார், இல்ல இவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு நிலம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு இது நீங்க இங்க நல்லா எல்லாம் இங்க புரிஞ்சுங்க. பணம் வருது அவங்க அப்படின்னு சொல்ற சொன்னார். குற்றச்சாட்டுகள் அனைத்துக்குமே பத்திரிகையாளர்கள் ஆதாரம் கேட்டாங்க. ம். ஒருத்தர் மேல இப்ப நான் உங்க மேல என்ன குற்றச்சாட்டு வேணும்னு சொல்லலாம்ல. ஆதாரம் இல்லாம தரவு இல்லாம சொன்னாக்க அது தப்பா போயிரும்ல. நான் கேட்டேன் புரியுதுங்களா? அவர்ட்ட இந்த கேள்வியை, ஏங்க நீங்க வந்து இப்படி ஆதாரம் இல்லாம இல்ல நீங்க பாட்டு நீங்க பேசுறீங்க நான் என்ன அப்படின்னு கேக்குறேன்? அப்படின்னு சொன்னதுமே ஆ. அவர் என்ன நானே ஆதாரம் எங்களுடைய மாவட்ட பெண் நிர்வாகிகளை அவர் அடுத்த நாள் அவங்கள்ட்ட தொலைபேசி வாங்கி வச்சுட்டு அடுத்த நாளே அவர் மறுபடியும் கூப்பிட்டு தவறான நடக்க முயற்சி பண்ணாங்க. அந்த பெண் இப்ப அந்த நிர்வாகத்திலே இதுல பொறுப்புல இல்ல, இல்ல வந்து அவங்க பெங்களூர் இப்ப போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன். என்ன கேக்குறேன்? அவங்க கட்சியில இருந்தாங்கங்கிறதுக்கான தரவு, அண்ணன் பேசுனாங்கங்கிறதுக்கான தரவு வச்சு அவங்க வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமே. ஏன் எடுக்கல? காளியம்மாள் வந்து 5 வருஷமா கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆமா. அப்புறம் அவங்களே வந்து இப்படி தவறா பேசுறது என்ன வந்து தவறா பேசிட்டாங்க? எங்களுக்குள்ள இங்க பாருங்க. ம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள அண்ணன் அக்கா தங்கச்சிகள நாங்க அண்ணன் பழகிட்டு தம்பிகளுக்குள்ள இருக்கோம். பிரச்சனை இருந்தா அவங்க எதுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்க போறாங்க? வேற கட்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப சொன்னாங்க? யாரு சொன்னது? உங்கள்ட்ட சொன்னாங்களா காளியம்மா? எங்கிட்ட சொல்லல. ஆ. ஆனா பரவலாக வந்து வெளியே அவங்க வந்து அதுதான் சொல்றேன். உங்களுடைய கற்பனைகளுக்கு காளியம்மாள் பொறுப்பேற்க முடியாது. அவர் வந்து அவங்க பேசுனது சங்கடமாச்சுன்னு சொல்லி வெளியே சொன்னாங்க. சங்கடமாச்சுன்னு சொன்னது வந்து பத்திரிகையாளர் இங்க இருந்து வீடு தேடி போறீங்க. ம். காளியம்மா வீடு எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல போய் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறீங்க. அது மத்தியானம் வரைக்கும் முடியாதுங்குது. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணன் வந்துட்டாங்க, என்ன வேட்பாளரை நிறுத்திட்டாங்க. நாங்க எல்லாமே பேசி எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை எங்க அண்ணன்ட்ட நான் பேசிட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ பேட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பேட்டி வாங்குறீங்க. பேட்டி வாங்கும்போது ஏடா கூடமா கேள்வி கேட்குறீங்க பொம்பளை பிள்ளைய. அது பதில் சொல்ல முடியாதுன்னு கழட்டி வீசிட்டு எந்திரிச்சு போகுது. திரும்ப கையை காலை பிடிச்சி கெஞ்சி உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. என்னதான் பேசும்? சொல்லுங்க பாப்பா. அப்படிதான் நடந்துச்சு. 2 பேட்டி அப்படிதான் வந்திருக்கு இப்போ. ஏங்க நான் இப்ப தஞ்சை மாவட்ட கலந்தாய்வு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கலந்தாய்வு முடிஞ்சது. நான் போய் கலந்துக்கிட்டு வர்றேன். அந்த கலந்தாய்வில் எல்லாமும் பேசப்பட்டுச்சு. அந்தந்த தனி மனிதர்களுக்கு என்னென்ன விமர்சனம் இருக்கு, அண்ணன் மேல என்ன விமர்சனம் இருக்கு, மற்றவர்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு, அனைத்தும் பேசி முடிவு பண்ணி யார் யார் எங்கெங்க போட்டி போடுறாங்கிறது எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க அண்ணன். எங்களுக்குள்ள அறிவிச்சிருக்காங்க. பொதுத்தளத்துக்கு அறிவிக்கல. எங்களுக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி. இது நீங்க சொல்லுங்க. 2026 சொல்றீங்களா? 2026க்கே சொல்றேன். 2026க்கு காளியம்மா எந்த இடத்துல போட்டி போட போகுதுன்னு கட்சி முடிவு பண்ணிடுச்சு. அண்ணா முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அப்படின்னா ஏன் அவங்க பொது வெளியில அவங்க வந்து வரவே இல்லையே? யாரு? அந்த சீமான் அவர்கள் வந்து எத்தனை கூட்டம் அதுக்கப்புறம் போட்டாங்க 2024 தேர்தலுக்கு இது அப்புறம் எல்லாமே விக்கிரவாண்டி தப்பு தேர்தல். தப்பா சொல்றீங்க நீங்க எல்லாரும். ம். அண்ணன் சீமான் வந்து இந்த 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 ஆடியோ வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் வந்து படப்பிடிப்புல இருந்தார் பஞ்சாப்ல. அப்ப தஞ்சாவூர் ஒருங்கிணைப்பு கூட்டத்துல காளியம்மா தான் பேசிச்சு கடைசியா சிறப்பு பேச்சாளரா. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் அது. இதை ஊதி பெருசாகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆடியோவை எடுத்து வெளியிட்டவங்களோட நோக்கம் தான் இழிவான நோக்கம். ம். புரியுதா உங்களுக்கு? இதுல சீமான் என்ன உங்க பேசுறாரு? கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொருத்தர் வெளியிட வேண்டிய அவசியமே இருக்கு. அது அப்படி என்ன போய் வெளியிட வெளியிட்டவரை கேளுங்க. ஆ. வெளியிட்ட வருண்குமாரை போய் கேளுங்க. எதுக்குங்க அவங்க கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை? உங்களுக்கு நல்லா தெரியும். அவரு இதுல வெளியிடல. இன்னொருத்தர் இதுல வெளியிடுறாரு. ட்விட்டர் பேஜ்ல போடுறாரு. அவருக்கு இதுக்கு எங்க இருந்து எங்க லிங்க் இல்லங்க. பண்றீங்க? இந்த 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 ஆடியோ யார்கிட்ட இருந்துச்சு இருக்கு? ம். சாட்டை துரைமுருகனோட போன்ல இருந்ததா? சாட்டை துரைமுருகனோட போன் வந்து யார்கிட்ட இருக்கு? அது அவர்தான் ரிலீஸ் பண்றாரா? அப்புறம் எப்படி யார்கிட்ட இருந்து வரும்? போன் உங்கள்கிட்ட இருக்கு. என் போன்ல இருக்கிற செய்தி வெளியில வருது. போன் உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க வெளியிடாம யார் வெளியிடுவா? யாரு வந்து வச்சிருக்காங்க, யார்கிட்ட இருந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு மாவட்டத்தினுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட அந்த போன் இருக்க போகுது. அப்பதான் உங்க கணக்கு. அவர் தாங்க வாங்கினாரு. இல்ல அவர்தான் அது இன்னும் வச்சிருக்க போறாரு இப்போ. அப்படி அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி தாங்க நாங்க வந்து இல்ல டிஜிபி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க சார். கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும்?
என்கிட்ட ஃபோன் கிடையாதுங்க, அவர் கோர்ட்டை விட்டு வெளில வந்தா நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் டிஜிபி கூப்பிட்டு கேட்கல? ஏன் அவர் வந்து அந்த ஃபோனை ஒப்படைக்கல? சட்டப்படி செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏங்க ஒரு வழக்கு ஒருத்தர் என்னைய தூக்கிட்டு போய் நீங்க கோர்ட்ல ஒண்ணு நிறுத்துறீங்க. இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு, இவர் மேல வழக்குன்னு. ஜட்ஜி அத பார்த்துட்டு, "ஏப்பா இது வழக்குக்கு பொருந்தவே பொருந்தாது இது. நான் இதுலலாம் அவன ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு" இப்போ தூக்கி வெளில விட்டாரு. "அவன ரிலீஸ் பண்ணி விடு" அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருன்னா என்கிட்ட வாங்கின மோதிரம், வாட்ச், செயின், என் ஃபோனு இது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும்ல. ஆனா அவங்க ஒப்படைக்கல. 2 ஃபோன் வாங்குனாங்க. 2 ஃபோனும் அவர்ட்டயே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அவர்ட்ட தான் இருக்கு. பொதுவாக இப்ப இந்த நாம் தமிழர் கட்சியை வைக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டு வந்து பல இடத்துல திரு சீமான் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியோடைய பி டீமா நாங்க எங்கடா செயல்பட்டுட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் நீங்க எங்கள பத்தி அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. பிஜேபியோட பி டீம், பிஜேபி டீம்னு. ஆனா, புதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, அதிமுகவை பத்தியோ, பிஜேபியை பத்தியோ, திரு அண்ணாமலையை பத்தியோ, அல்லது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பத்தியோ எந்த விதமான ஒரு டயலாக்கோ, எந்த விதமான பிரச்சனையும் ஏன் திமுக மட்டுமே எப்ப பார்த்தாலும் டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல இப்ப எங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போதே அதிமுக செத்து போச்சு. புரியுதுங்களா? அந்த கட்சியை பிஜேபி ஒரு 3 4 உடைச்சு அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அந்த கட்சி திரும்ப எழுந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எங்க பார்வை. அப்ப எங்களுக்கு பிரதானமா பூதகரமா எங்க முன்னாடி நிக்கக்கூடிய பெரிய எதிரி யாரு அப்படின்னு நாங்க பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் எங்களுக்கு முன்னாடி நிக்குது. இப்ப திமுகவை நாங்கள் வீழ்த்தணும். திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரி. அப்படிங்கும்போது அதை நாங்கள் விமர்சித்து அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க இப்ப எதிர்பாராத விதமா அவங்களே ஆளுங்கட்சியாவும் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா வந்து இருந்து எதிர்பாராத விதமாவா? ஆமா. மக்கள் ஓட்டு போட்டு தானே சார் ஆளுங்கட்சி இருக்காங்க. அததான் நாங்களும் சொல்றோங்க. நாங்க என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. நாங்க எதிரியா கருதுறோம். எதிர்பாராத விதமாக எங்களுடைய எதிரியே ஆளுங்கட்சியாவும் இருக்காங்க. சமீபத்துல இப்போ ஒரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில கூட என்ன சொன்னாங்க, சீமானுக்கும் என்ன ஒரு தனிப்பட்ட சித்தாந்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம் தமிழர் தனி நாடு உருவாக்கிடுவாரா? இங்க வந்து ஒரு தனியான ஆர்மடு ஃபோர்ஸஸ் உருவாக்க முடியுமா? இங்க வந்து போய் அங்க தனியா வந்து ஒரு நாடு உருவாக்கி போய் மக்கள் அங்க போய் மத்தியில ஏதாவது கேட்க முடியுமா? என்ன பேசுறாங்க? ஒரு சரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது சரியான நடைமுறை அல்லது சரியான விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கா? தெளிவான பார்வை இருக்கா? அப்படின்னு அவர் கேட்கிறார். வரலாறு தெரியாதவர். யாரு? கார்த்தி சிதம்பரம். அதாவது ஒரு கூர்மையான அரசியல் பார்வையற்றவரா இருக்காரு. அது வருத்தமா இருக்கு. வரலாறு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்ச போது பாகிஸ்தானோட சேர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்றாங்கன்னு கிழக்கு வங்கம் வந்து பாகிஸ்தானோட போயிடுச்சு. ஆனா கிழக்கு வங்கத்தில் பேசப்படுகிற மொழி வந்து வங்க மொழி, வங்காளம். பாகிஸ்தான்ல பேசப்படுற மொழி வந்து உருது. வங்க மொழி பேசுகிற வங்காளியர்கள் உருது மொழியை பேசுகிற பாகிஸ்தானோடு இணைந்து பயணிப்பதற்கு விரும்பவில்லை. அவங்க தனிநாடா போகணும்னு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில அவங்க தனிநாடா போகணும்னு அவங்க விரும்பினாங்க. அப்ப கடுமையான யுத்தம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேசத்துக்கும் ஏற்பட்டது. பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை வைத்து அப்பாவிகளா இருக்கக்கூடிய வங்காளதேசத்து மக்கள் மீது யுத்தம் போர் தொடுத்து அடிச்சு ஒடுக்குச்சு. அப்ப தன்னுடைய தாய்மொழியை பேசுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, இந்திய ராணுவத்தை அனுப்பி எனது மொழி பேசுகிற என் தேசிய இன மக்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தை நீங்கள் அடித்து விரட்டுறீங்களா, இல்ல வங்காளதேசத்திலிருந்து எனது போலீஸ் படையை எடுத்துக்கிட்டு நானே தலைமையேற்று போய் நின்று சாகட்டுமா அப்படின்னு கேட்டார். அந்த அழுத்தம் தாங்க முடியாம இந்திரா காந்தி அவர்கள் இங்க நம்முடைய இந்திய ராணுவத்தை அனுப்பி போரிட்டு வங்காளதேசம் என்கிற நாட்டை அமைச்சு கொடுத்தாங்க. இது வரலாறு. அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இலங்கையில ஒரு தனிநாடு அமைச்சு கொடுக்க முடியாதுன்னு கார்த்திக் சிதம்பரம் அண்ணா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வரலாறு தெரியலன்னு தானே சொல்லணும். வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இப்ப நீங்க கன்சாலேட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் என்று நீங்க நினைக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கிருந்து மத்தியிலிருந்து எந்த விதமான உங்களுக்கு ஒரு தேவைகளை பேற்று கெட்டு பெறவோ ஒருவேளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இங்க இருக்கக்கூடிய குடிகளை நடத்துறதுக்கு மற்ற மாநிலங்களோட இயக்கமாக செல்வோ எதுவுமே இல்லை அப்படின்னா
என்ன அதனுடைய இப்ப யாரு சொன்னது நாங்க வந்து இணக்கமா போக மாட்டோம் அப்படின்னும், ஒன்றிய அரசோடு நாங்கள் இணைந்து இயங்க மாட்டோம் இல்ல அப்படின்னும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு நாடா தனியா உருவாக்கி, என் நாடு, என்னுடைய நாடு, எனக்கான முடி, எனக்கான மொழி, எனக்கான எல்லாம் தனித்தனியா வச்சுட்டு, இங்க இருந்து போய் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இல்ல இருக்கக்கூடிய இந்த கற்பனை எல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னது? நாங்க தனி நாடு, எங்களுக்கு தனி குடி அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற தேர்தல்ல நாங்க கலந்து இங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுன்னு நாங்க சொன்னோமா? சொல்லுங்க, அது சாத்தியம்? அப்படி நினைக்கிறவனா இருந்தா அது சாத்தியமா? நீ என்னடா எனக்கு பிச்சை போடுறது, மொத்த நாடே என்னோட நாடுடா. இத சீமான் சொல்லலையா அவர் இல்லையா? சொல்றாருங்க. ஏன் சொல்றாரு? எதுக்கு அப்ப என்ன நீங்க தான் சொல்லலையான்னு கேட்டீங்க. இப்ப நீங்க சொல்றேன்னு கேட்டா அப்புறம் ஏன் சொல்லலைன்னு கேக்குறீங்க? அப்படி கிடையாது. நீங்க வந்து இங்க இருந்து வரி பணத்தெல்லாம் நீங்க வாரிட்டு போயிட்டு எங்களுக்கு நாங்க இதுக்கு வேணும்னு நியாயமா கேட்கும்போது கொடுக்கலன்னு சொல்லி இந்த திராவிட அரசு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நாங்க கேள்வி, நான் இருந்தா நீ செஞ்சிருவியாங்கிற பேச்சை நாங்க பேசுறோம். இங்க ஒரு நாடு வச்சு இங்க தனியா ஒரு ஆர்ம்டு ஃபோர்சஸ் கிரியேட் பண்ணி இங்க இருந்து இதெல்லாம் இல்ல இது இங்க இருந்து அங்க போய் அவங்க போய் அந்த நாட்டோட போய் இந்த அதீத கற்பனை எல்லாம் அவர் சொன்னதாங்க, நான் கேட்கலங்க. இது சொல்றத அவர் வந்து முன் வைக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு அவர் கொடுத்துருக்க ஒரு பேட்டி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேள்வி கேட்டா அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மீட்டு வர போறன்னு போய் சண்டை போட போறாங்களா, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு நிலையான சரியான முடிவுள்ள தெளிவான பார்வை ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. ஏங்க, ஒரு அமைப்பை அப்படியே அடியோட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இருக்கிற எல்லாத்தையும் வந்து சரி செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். நாங்க சொல்லுகிற கொள்கைகள் இருக்குல்ல, அவைகள் எல்லாமே விமர்சன பார்வையில் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சிந்திக்க மறுப்பவர்களால் எதிர்க்கப்படுது. அவரை கேலி கூத்தாக்கணும். மொத்தமா எல்லாரும் உங்களை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எதிர்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி தாங்க. எதிரி கட்சி, எதிர்கட்சி கிடையாது, எதிரி கட்சி ஒன்னே ஒண்ணுதான், அது நாம் தமிழர் கட்சி. நீங்க கூட மேடையில் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க, நாங்க வந்து நாங்க தான் எல்லாருக்கும் எதிர்கட்சி இல்லை, எங்களுக்கு எல்லாரும் எதிர்கட்சின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கய்யா. ரைட். இப்போ அடுத்த நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, உங்களை அதாவது நாம் தமிழரை விஜய் வேணான்னு புறக்கணிச்சிட்டாரா, அல்லது விஜயோட ஒத்து போறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? விஜய் எனக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் நண்பர். நாங்க திரைத்துறையில இருக்கிறோம். அந்த வகையில எங்களுக்கு, நான் ஒரு படம் கட்சியா தான் சொல்றேன், கட்சியா தான் அரசியல், அதுதான் அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன். விஜய் வந்து நான் ஒரு படம் அசோசியேட்டா அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வகையில எங்களுக்கு நண்பர். அவர் வந்து அவருக்கு முன்னத்தி ஏறா நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, இளைய தலைமுறை பிள்ளைகளோடு நெருக்கமா பயணிக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதனால அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அண்ணன் சீமானோடு கலந்து ஆலோசித்தார், கலந்து பேசினாரு, கொண்டாரு. இத அண்ணன் சீமான் எங்கேயுமே நானும் தம்பியும் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னும், தம்பி கூட்டணிக்கு வந்தால் நான் அவரோடு இணைந்து நான் செயல்படுவேன் அப்படின்னும் ஒரு இடத்துலயுமே சொல்லல. என் போன்றவர்கள்ட்ட, ஊடகவியலாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது நாங்க பதில் சொல்லியிருக்கோம். எங்க அண்ணனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால், எங்களுடைய கொள்கைகளை அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் முதலமைச்சர், அதை அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அவரோட கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு தமிழ் கூட்டணி வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டணிக்கு எதிரான கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி. இப்படின்லாம் என்னை போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேர் கூட்டணி கிடையாது, கூட்டணி இல்லைங்கிறது அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உறுதியா இருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட விஜயோட கூட்டணி இல்ல விஜயோட கூட்டணி இல்லைங்க, யார் கூடமே கூட்டணி இல்லை. இல்லை, இதுக்கு தெளிவுபடுத்துங்க. விஜயோட கூட்டணி இல்ல, உறுதியா? விஜயோட கூட்டணி இல்லைங்கிறது இல்ல. நான் அதை தான், அது வந்து அது ஒரு தவறான வார்த்தையா இருக்கிறதுனால நான் மாத்தி சொல்றேன் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி எவரோடும் கூட்டணி இல்லை. நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க, யார் கூட இல்ல, யார் கூட இல்ல. விஜயுடன் கூட்டணியா இல்லையா? அது அதுல விஜய்க்கு மட்டும் என்ன தம்பி தனியா? அவர் தானே இப்ப கடைசி ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்க திமுக கூட்டணி இல்ல, நான் சொல்றேன் திமுக கூட்டணி இல்ல, திமுக பாஜக கூட்டணி, பாஜக பி டீம் தான். நீங்க யார் சொன்னது? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க வெளியில உள்ளவங்க சொல்லுவாங்க. திமுக, இருங்க நான் சொல்றேன், திமுக வந்து பாஜகவோட ஏ டீம் பி டீம் எல்லாமே திமுக தான். திமுக தான் எல்லா விதமான இணக்கங்களோடும் பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் விமர்சித்தது போல கூட சமக்ரா சிக்ஷாக்கு வந்து 750 கோடிக்கு மேல கொடுக்கலன்னு சொல்லிட்டு எப்படி ஆனாலும் எந்த அளவுக்கு போராடியே பெறுவோம் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்கு. ஓப்பனா இப்ப அவங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மட்டும் எடுத்துட்டு பேசுவோம். இல்லந்தோடும் கல்வி, எந்ததோ கல்வியில சொல்றாங்கல்ல, அது அத்தனையுமே புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் தான். அது எல்லாமே அதை வேற வேற பேர் வச்சு இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அப்போ பாஜக பி டீம் திமுக, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? இந்த நாணயம் வெளியீடு அப்படிங்கிறத இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியா வச்சு
அதை ஒரு டிமாண்ட் பண்ணி ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து இப்படி வெளியிடணுங்கிற அவசியமும் தேவையும் என்ன இருக்கு சொல்லுங்க. எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடலையா? ஜெயலலிதா அம்மாவுக்கு நாணயம் வெளியிடலையா? அவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பெரிய டிராமாவை வந்து பண்ணாங்க? ஆளுங்கட்சி எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைச்சாங்களா? இல்ல நம்ம அந்த அடிப்படையில நாங்க சொல்றோம். நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டது. யாராருக்கு எந்தெந்த தொகுதி என்பதை அறிவித்து விட்டது. களத்துல கிட்டத்தட்ட பாதி மாநிலம் முழுதும் வந்து கலந்தாய்வு கூட்டம் வச்சிருக்காங்க. இப்ப வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கலந்தாய்வு கூட்டத்தை மிக வெற்றிகரமாக அண்ணன் முடிச்சிருக்காரு. முதல் கட்ட கலந்தாய்வை முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்து வந்து இன்னும் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், இதுக்கெல்லாம் வந்து அடுத்த கட்டமா அறிவிச்சாச்சு. தேதி அறிவிச்சிட்டோம். எந்தெந்த தேதியில எந்தெந்த கலந்தாய்வு கூட்டம். கலந்தாய்வு கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலந்தாய்வு கூட்டம் முடியும் போதே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு யார் வேட்பாளருங்கிறதையும் அறிவிச்சுக்கிட்டே வராரு. இதுல இனிமே கூட்டணியை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்லைங்கிறேன். சரி, அப்போ நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடலாம். ஆமா, நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் தாவேகா கூட்டணி இல்லை. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி இல்லை. நல்லது, பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 உங்களுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.